மார்கழி மாதம் பிறந்தாச்சு. அதிகாலையில் எழுந்து பசுஞ்சாணத்தால் வாசலை மெழுகி கோலமிட்டு அதன் மேலே பூசணிப்பூ வைத்து பஜனை பாடல்கள்லாம் பாடிக்கொண்டு அந்த ஓசோன் வாயு வரக்கூடிய அதிகாலை நேரமாகிய காலை 4:30 மணி முதல் 6 மணிக்குள் நாம் பாடல்களை பாடிக்கொண்டு வீதிகளிலே நடமாடிக்கின்றால் ஆரோக்கியம், அழகு எல்லாமே அதிகரிக்குங்க. ஜோதிட சாஸ்திரத்தில் சூரியன் தனுர் மாதமாகிய இந்த மார்கழி மாதமாகிய தனுசில் சூரியன் உட்கார்றது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. ஆத்மக்காரகனாக இருப்பவர் யாரு? சூரியன் தான். அந்த சூரியன் குரு பகவான் வீட்டில் உட்கார்ந்துட்டார். அதனால தான் ஆன்மீக கிரகமாகிய குரு பகவான் வீட்டில் ஆத்மக்காரகன் சூரியன் உட்கார்றதுனால ஆன்மீக தேடல்கள் அதிகம் தரக்கூடிய மாதமாக இந்த மார்கழி மாதம் இருக்குதுங்க. அப்படின்னா வேற எந்த சுப காரியமும் செய்யக்கூடாதா? அதாவது சாமி கும்பிட்றது மட்டும்தானா? ஆன்மீக தேடல் மட்டும்தான் இந்த மார்கழி மாதமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வர ஆரம்பிக்குதுங்க. குறிப்பாக இந்த மாதத்தில் வீடு கட்டக்கூடாது, கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடாது, பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவுமே செய்யக்கூடாது. ஏன்னா வாஸ்து புருஷன் உறங்கி இருக்கக்கூடிய மாதமாக இருப்பதனால அதை மட்டும் தவிர்க்கணும். உபநயனமும் செய்யக்கூடாதுங்க. அப்போ என்னென்னலாம் செய்யலாம்? சீமந்தம் செய்யலாங்க. அதே மாதிரி குழந்தைக்கு பெயர் சூட்டுறது அதெல்லாமே நீங்கள் பண்ணலாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பெண் வீடு மாப்பிள்ளை வீடு பார்த்துட்டு போகலாம் வரலாம். ஆனால் தட்டு மாற்றிக்கக்கூடாது, உறுதிப்படுத்திக்கக்கூடாது. பார்த்துட்டு வர்றது, பேச்சுவார்த்தை தொடங்கிறது. ஏற்கனவே நீங்கள் ஜாதகம் பொருத்தம்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தொடர்ந்து ஜாதக பொருத்தங்கள்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். மார்கழி வந்தாச்சு மொத்தமாக எல்லாத்தையும் நிறுத்து அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தொடர்ந்து செய்யலாம். அதே மாதிரி தொழில் ஏதாவது தொடங்கிறதா இருந்தால் கூட இந்த மாதத்தில் இறைவனை வேண்டிக் கொண்டு நீங்கள் தொடங்கலாம். வண்டி வாகனம் ஏதாவது வாங்கிறதா இருந்தால் கூட அது கூட நீங்கள் வாங்கலாம். வீடு விஷயங்கள், சொத்து விஷயங்கள், இந்த விஷயங்கள் மட்டும்தான் இந்த மாதத்தில் கொஞ்சம் பார்த்து கவனமாக செய்யணுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நகரத்தார் பிள்ளையார் நோன்பு. இன்றைய தினத்தில் விநாயக பெருமானை வணங்கிட்டு அன்னதானம், ஆடை தானம் அதெல்லாம் செய்வதன் மூலமாக எல்லா வகையிலுமே வெற்றியும் சேருங்க. பொதுவாக மார்கழி மாதத்தில் அதிகமான ஓசோன் வாயு வெளிப்படுது. அதுவும் அதிகாலை நேரத்தில் வெளிப்படுது. அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் மார்கழி பனின்னு பார்க்காம சீக்கிரமாக எழுந்து இறைவனுடைய திருநாமங்களை பாடிக்கொண்டு அவங்க வீதி உலா வந்திருக்காங்க. நாமும் நம்மால் முடிந்த வரைக்கும் தினந்தோறும் இல்லை என்றாலும் ஏதாவது சில நாட்களாவது அது மாதிரி வந்தோம்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உங்கள் ஜாதகத்தில் சூரியனும் குருவும் பலவீனமாக இருந்தால் இந்த மார்கழி மாதம் முழுக்க அதிகாலையில் எழுந்து திருப்பாவை, திரும்பாவை, திருவெம்பாவை பாடல்கள்லாம் பாடலாம், படிக்கலாம். அரசாங்க வேலை கிடைக்கணும் அல்லது அரசாங்கத்திட்டேருந்து பெருசாக ஏதாவது பரிசு பாராட்டு வாங்கணும் அல்லது பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்கணும் அல்லது பெரியவங்க மனசு புண்படும்படி ஏதாவது பேசியிருந்தால் அதெல்லாம் மாறி அவங்களுடைய சாபமெல்லாம் நமக்கு வாழ்த்தாக மாற வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்து எல்லாம் வல்ல இறைவனை நீங்கள் வணங்குங்க. எல்லா நன்மைகளும் உங்களுக்கு சேருங்க. நெஞ்சிற்கினியவர்களே, சோமவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு சுகபோகங்களையும் அனைத்து சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.